அலுவலக பணித்தோழர்களே, என் இனிய மாணவ சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நாம் அனைவருக்கும் கூடுதலுக்கு காரணமான இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், கல்வியாளர், மாணவர்களின் அன்பு நண்பர் என போற்றப்படும் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை குறிப்பதாகும். அவரை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினம் என்று கொண்டாடுகிறோம். நாளைய தினம் அரசு விடுமுறை தினம் என்பதால் இன்று முன்கூட்டியே இந்த விழாவை கொண்டாட அனுமதி வழங்கிய நமது முதல்வர் அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் இல்லாமல் ஒரு சமூகம் முன்னேற முடியாது. அவர்கள் அறிவை மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் வாழ்க்கையை வாழும் முறைகளையும் கற்றுத்தருகிறார்கள். குருவை வணங்காதவன் அறிவு கெடும் என்று தமிழில் கூறப்படுகிறது. அதனால்தான் ஆசிரியர் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது ஒரு புனித பணியாக கருதப்படுகிறது. நம் பள்ளியில் மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் கலையிலும் வெற்றி பெறுவதற்கு காரணம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றும் நமது ஆசிரியர்களின் உழைப்பே. அவர்கள் தங்கள் நேரத்தை, அன்பை, பொறுமையை முழுமையாக நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த நாள் அவர்களுக்கு நன்றி சொல்லும் நாளாக இருக்கிறது. அத்தகைய இந்த இனிய விழாவிற்கு தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த வரவேற்பை உங்கள் கரவொலியுடன் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு அன்புடன் கற்றுத்தரும் நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வரவேற்பினை கூறி அவர்களை வரவேற்கின்றேன். பள்ளியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் அலுவலக பணித்தோழர்களுக்கும் என் அன்பான வரவேற்பு. மேலும் இந்த விழாவை உற்சாகமாக கொண்டாட வந்துள்ள என் மாணவ சகோதரர் சகோதரர்களுக்கும் வரவேற்பினை வழங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் நாம் அனைவருக்கும் நினைவில் நிற்கும் நாளாக அமையட்டும் என கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒருமுறை அரங்கில் உள்ள அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். A teacher's heart so pure and kind, a light that helps us see and find, the path to dreams, the strength to rise, through every challenge, every surprise, through every challenge, every surprise. With every lesson, every word, you plant a seed that gently stick. You water hope, you watch it grow. In minds and hearts, you let us know. In minds and hearts, you let us know. Through every question, every doubt, you guide us gently, help us out. You show us that we are never alone, that knowledge is the key, we have grown. That knowledge is the key, we have grown. Today, we thank you, dear teachers, for every moment you are so near. Your love for us, your endless care, is a gift beyond all compare. Thank you, happy Teachers Day. யாப்பிலா பாடலேனும் யாத்தரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கிக் கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும்
முத்தமிழே, உன்னை முதலில் வணங்குகின்றேன். இங்கு வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர், மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்கள், அன்புக்கினிய மாணவ தோழர்கள் அனைவருக்கும் என் அகம் நிறைந்த அன்பு வணக்கங்கள். இங்கு நாம் ஏதோ ஒரு சாதாரண நாளுக்காக கூடியிருக்கின்றோமா? இல்லை, நாம் இன்று கல்வி களஞ்சியம், மாபெரும் மேதை, மகா ஞானி, நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான மாபெரும் திருநாள் ஆசிரியர் தினத்தை கோலாகலமாக கொண்டாட கூடியுள்ளோம். ஆசிரியர் என்ற வார்த்தையில் அன்பின் அலை, அறிவின் ஒளி, பண்பின் புத்தகம் என பல அர்த்தங்கள் புதைந்துள்ளது. சுடரற்ற இல்லம் போல் வாழும் மாணவர்களுக்கு அறிவு எனும் செந்தீயை செஞ்சுடராய் தந்து இத்தரணியின் கதிரவனாய் ஒவ்வொரு மாணவனையும் உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் தான். கல்லை வடித்து சிற்பமாக்கும் சிற்பியை போல் ஒவ்வொரு மாணவனையும் வடித்து அணு அணுவாய் செதுக்கி அவனை கருவறையின் சிற்பமாய் ஒளிரச் செய்வதும் ஆசிரியர்கள் தான். ஒரு மரம் தன் வேர்களை எவ்வாறு புவி அடியில் புதைத்துக் கொண்டு தன் கிளைகளை பார் முழுவதும் பரப்புகின்றதோ அதை போல் தன் மாணவர்களை விண்ணை தாண்டி ஏற்றிவிட்டு அழகு பார்க்கும் தோழர்களும் ஆசிரியர்கள் தான். தாய் பிறப்பை தருகிறார், தந்தை வாழ்வாதாரம் தருகிறார். ஆனால் ஒரு ஆசிரியரே மெய் அறிவை தருகிறார், பண்பையும் ஒழுக்கத்தையும் ஒரு சேர தருகிறார். மற்றும் கண்டிப்பையும் அன்பையும் பெற்றோரை போல் ஒரு சேர தரும் நம் இரண்டாம் பெற்றோர் ஆசிரியர்களே. பறக்கவிருக்கும் பறவை கூட்டத்திற்கு சிறகாய், மாணவனுக்கும் மாநிலத்திற்கும் இடையே உள்ள பாலமாய், வளரும் விருட்சத்தின் வேராய் வாழ்கின்றனர் ஆசிரியர்கள். ஆழியை காக்கும் கரையாய், புவியை நேசிக்கும் மதியாய், உயிரை வளர்க்கும் காற்றாய் வாழும் ஆசிரியர்களுக்கு நாம் என்றும் கடமைப்பட்டுள்ளோம். இறுதியாக சமுதாய கோட்டைக்கு சரித்திர கதவுகளாய் சார்ந்திருப்பது ஆசிரியர் கூட்டம். அது அமுதென கவி காட்டும் அந்தி வண்ண பூந்தோட்டம். அது அமுதென கவி காட்டும் அந்தி வண்ண பூந்தோட்டம். அறிவு மனம் நின்ற கலை கோட்டம். ஏனி என மாணவரை ஏற்றிவிட்டு தாம் கீழே இருப்பாரே, இது வன்றோ புதுமை. ஏனி என மாணவரை ஏற்றிவிட்டு தாம் கீழே இருப்பாரே, இது வன்றோ புதுமை. அந்த மேனி நலம் பாரத மேதையரை பாடாமல் மேதினியில் இருக்காத கவி உண்டோ, மேதினியில் இருக்காத கவி உண்டோ என கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் திருநாள் நல்வாழ்வு. I was on the outside.
அமைதியாக
சைமன் மேஜிக் ஷோ. அலைகளில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உண்மையிலே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சத்தியமா வர சொல்றாரு சார். அடியடி கொஞ்சம் வெட்டியான பாட்டா பாடுங்க. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஆசிரியர் தோழமைகளுக்கு இனிய ஆசிரியர்களின் நல்வாழ்த்துக்கள்.
எவ்வளவு உயரமான கட்டிடங்கள் இருந்தாலும் அதன் அடித்தளம் சரியில்லையினால் அந்த கட்டிடம் நிற்காது. அதுபோல எவ்வளவு உயரமான கட்டிடங்கள் இருந்தாலும் அதன் அடித்தளம் மிகவும் முக்கியமானது. அப்படி இந்த சமூகத்திலே எத்தனையோ பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளுக்குரியவர்களை உருவாக்குகிற அடித்தளம் போன்றவர்கள் ஆசிரியர்கள். இதில் எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் மிகச்சிறந்த பணிகளிலே ஒன்று இந்த ஆசிரியர் பணி. ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மாணவர்களுக்கு. ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் யாரும் கெட்டுப் போவதில்லை. ஆசிரியர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள். ஆசிரியர்களின் சொற்களை கேட்காமல் நடந்தவர்கள் தான் இன்றைக்கு குற்றவாளிகளாகவும் பல பிரச்சனைகளுக்கு உட்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஆசிரியருடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நெடுந்தூரம் பயணம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம எந்த வழியில் போகணும்னு அம்புக்குறி போட்டு காட்டுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த போர்டு அங்கேயே தான் இருக்கும். நம்ம போக வேண்டிய இடத்திற்கான வழியை காட்டிக்கொண்டு அங்கேயே தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த பாதையை சரியாக பிடித்து செல்பவர்கள் சேர வேண்டிய இடத்திலே சேர வேண்டிய நேரத்திலே சேருவார்கள். நீங்கள் வாழ்விலை மென்மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஆசிரியர் தோழமைகளுக்கு என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாழ்க்கையில பிடிக்காத ஒண்ணு என்னன்னா படின்னு சொல்றது. அதே மாதிரி ரெண்டாவது பிடிக்காது என்னன்னா நீ படிக்க மாட்டேன்னு சொல்றது. உனக்கு எனக்கும் ரொம்ப நாளா இதான் நடந்துட்டு இருக்கு. நான் படின்னு சொல்றது எனக்கு பிடிக்கல, நான் படிக்க சொல்றது உனக்கு பிடிக்கல. என்ன செய்யலாம்னு பெற்றோருக்கு தெரியல. என்ன பண்ணலாம்? டீச்சர்ஸ் எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏணிப்படியா ஏற்றி விட்டுட்டே இருக்கோம். நீ ஏறி போறத மட்டும்தான் நாங்க பாக்குறோம். அதான் எங்க வேலை. நீ எப்படி ஏறி போற, மேலே ஏறிட்டியா, அது மட்டும்தான் எங்களோட சந்தோஷம்.
திருமதி பாண்டிசெல்வி மேம். அனைவருக்கும் வணக்கம். முதல்வர்களுக்கும் வணக்கம். நாளை கொண்டாடும் ஆசிரியர் தின நாளை இன்று முன்னதாக கொண்டாடிய வாய்ப்பு அளித்ததற்கு முதல்வர்களுக்கு நன்றி. மற்றும் மாணவர்கள் ஆசிரியர் கூறும் கருத்துக்களை தெளிவாக கேட்டு அதன் முறை நடைமுறைப்படுத்தி நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். எவ்வளவு சொத்துக்கள் நாம் இருந்தாலும் கல்விதான் நமது அழியாத செல்வம் என்பதை நாம் நினைத்துக் கொண்டு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் ஆசிரியர்களை நீங்கள் என்றும் மறக்கக்கூடாது. ஆசிரியர்கள் தான் எல்லா பணிகளையும் உயர்த்துகின்றார்கள். ஆனால் ஆசிரியர்கள் அதே நிலைமையில் தான் இருக்கிறார்கள். ஆசிரியரிடம் படித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் மேல்மேலும் பதவிகளில் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர்களுக்கு என்றும் நீங்கள் கடமைப்பட்டிருப்பீர்கள் என்று கூறி இந்த நல்வாழ்ப்பை அளித்த முதல்வர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நண்பர் நண்பிகளுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
dear guests. It is my honor and privilege to stand before you today as a proud and grateful student to express our heartfelt thanks on this special occasion of Teachers' Day. First, we extend our sincere gratitude to our principal for their constant guidance and support in making this event possible, to our wonderful teachers. Who are the guiding lights of our journey, thank you for your unwavering efforts in shaping our mind and character. You have instilled in importance of hard work and inspired us to reach for the stars. We would also like to thank the school management and office staff for the continuous support, our fellow students for their enthusiastic participation, and all the volunteers who work tirelessly behind the scenes to make the day a grand success. Finally, thank you to each and every one for joining us today and making this celebration a memorable and wonderful for our dear teachers. Thank you once again and a happy Teachers' Day to all the teachers. Thank you. Thank you, Sir Muhammad. Today we like to express